பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல், இது நேர்காணல்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். அதற்கு நம்முடன் இணைஞ்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் திரு சேவக் சத்யா அவர்களும், மீண்டும் அடுத்தது அரசியல் விமர்சகர் திரு பாலமுருகன் அவர்களும். ஆனா இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சந்தோஷமா இருக்கும். அறுவை கொண்டாட்டங்களுக்கு நடுவுல இப்ப பேசுறதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு பேசுறோம். இதை அன்னைக்கே பேசிக்கணும். இந்த கொண்டாட்டமான பேச்சு அன்னைக்கே பேசிக்கணும். இன்னைக்குதான் பேசுறோம். அதுவும் சந்தோஷம் தான். பட் ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறீங்க. பட் இங்க தமிழகத்துல அப்படி ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா அது வந்து திமுகவும் அந்த புள்ளி வைத்த கூட்டணி தான் பண்றாங்க தவிர பாஜகவோ அந்த என்டிஏ கூட்டணி அவர்கள் வந்து பண்றதை நம்ம பார்க்க முடியலையே. இதுக்கு என்னோட கருத்து நான் முதல்ல சொல்றேன். தொடர்ந்து திரு பாலமுருகன் பேசிட்டோம். இது கொண்டாட்டம் இல்லை அப்படின்னு நம்ம பல பேர் பேசுறது யாரு பேசுறாங்கன்னு பார்த்தோம்னாக்க மோஸ்ட் இது நான் பார்த்த வரைக்கும் சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க. அப்புறம் இன்டெப்த் விவரம் தெரியாம வெறும் ஆதரவாளர்களா வீட்டுல இருக்கக்கூடிய பலர் வந்து ஒரு வருத்தம் இருக்கு. அதாவது நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு வந்தது ஒண்ணு அது மாதிரிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனாக்கா இது வந்து நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். எப்படி வந்து ஒரு பிஜேபி முதல்ல 2000 ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாஜ்பாய்க்கு அப்புறமா மோடிஜி வந்து தம்பிங் மெஜாரிட்டியில வந்து அவரை மரண பாரின்னு சொல்லும் போதோ இல்ல டீ கடைக்காரன்னு சொல்ல அதெல்லாம் மீறி அவர் வெற்றி பெற்று வந்தபோது எப்படி கொண்டாடினோமோ அதோட இன்னும் எக்ஸ்ட்ராவா கொண்டாட வேண்டிய தருணம் இது. அது பல பேர் அது விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் தெரியுது. சில பேருக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோம், சரி இந்த வாட்டி 400 வந்துரும், 400 का பார்னு மோடி சொன்னாரு, அது வரலங்கிற மாதிரி ஒரு வருத்தம் வந்து பலரோட மனசுல தெரியுது. ஆனா வந்து இங்க வந்தது நீங்க தமிழ்நாட்டு லெவல்ல பார்த்தா கூட நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி. இது வரைக்கும் நம்ம அடையாத ஒரு இலக்கை வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். இத தேசிய லெவல்ல 3வது முறை வருது. அது நேருக்கு அப்புறமா இப்ப ராஜீவ்காந்தியோட இழப்புக்கு அப்புறமா காங்கிரஸ் வந்து தேர்தல்ல கூட இந்த ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி காங்கிரஸ் கிடைக்கல. அப்ப கூட 230 220, அதாவது இன்னைக்கு புள்ளி வச்ச கூட்டணியோட மொத்த ஒரு எண்ணிக்கை தான் வந்து அன்னைக்கு அவங்க வாங்கியிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி 2 முறை நம்ம ஆட்சி செஞ்சுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து இதுல வெற்றி பெற்றிருக்கோம். அதை வந்து இன்டெப்த் நம்ம நிறைய பார்க்கலாம், எங்கெங்க லூஸ் பண்ணோம், எங்கெங்க வரலங்கிறது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி இதான் நான் பாக்குறது. என்னோட பார்வையில வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம வந்து 2000 நம்ம நிறைய பேர் சொல்றது வந்து முன்னாடியே எம்பி சீட்லாம் இருந்தோம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத வந்து நம்ம கண்கூட இந்த எலெக்ஷன்ல பார்த்திருக்கோம். அதையும் விரிவாக பார்க்கலாம். பாலமுருகன் அவரோட கருத்தையும் சொல்லலாம். வணக்கம். ஒரு கூடுதல் ஒரு கேள்வி அண்ணா, பாலமுருகன் இப்ப ஒரு கூடுதல் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப சிவகண்ணா சொன்ன மாதிரி தமிழகத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. இதேதான் பாரத பிரதமர் அவர்களும் இன்னைக்கு அந்த இதுல பேசுறப்ப வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பட் இங்க வந்து அவங்க சொல்றது வந்து திராவிடம் பாத்தீங்கன்னா இங்க தாமரை மலர விடல, 40க்கு 40 ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே தனியா வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதோட ஒட்டி உங்களுக்கு பதில்? முதல்ல நீங்க 2வது கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லிட்டு நான் தொடங்குறேன். அது என்னன்னா, இது ஒரு அறியாமையில் பேசும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கமெண்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படின்னாக்க, நீ பாத்திரியா நீ ஜெயிக்கலையே அப்படின்றது. இதுல வந்து என்னன்னா, ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது கடந்த காலங்களை விட தனித்து நின்று இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட அதிகமாக வாங்கியிருக்காங்கன்றது இது ஒரு பெரும் சாதனை. இந்த காலகட்டத்துக்கு இவ்வளவு பெரிய அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையிலே இந்த மாதிரி ஒரு சாதனை செய்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். இதில் பெரும் பங்கு திரு அண்ணாமலை அவர்களை சேரும். மேலும் இதர தலைவர்களின் பங்கும் இதில் இல்லாமல் இது சாதித்திருக்க முடியாது. தொண்டர்கள் அனைவரும் இதற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். இது சிறு சிறு படிகளாக தான் நம்ம மேல வர முடியும். எடுத்த உடனே ஒரே அடியா கோலியாத்தை அடிக்கணும்னாக்கா அதுக்கு பல யூகங்கள் வகுக்க வேண்டியிருக்கு. இது காலங்காலமா 75 வருஷமா திராவிட மாடல் ஊறி போயிருக்கிற நாட்டுல
அதாவது இப்ப நீங்க கேட்டது இது வந்து தமிழ்நாட்டுல இவர்கள் வெற்றி பெற்றது ஒண்ணுமே இல்லையே, ஒரு சீட்டு கூட வரலையேன்னு சொல்றதுக்கான பதில் இது. இதுல வந்து சீட்டு கிடைச்சாதான் வெற்றி இல்லை. தாமரை இங்க வந்து ஆழமாக காலை பதித்திருக்கிறது. இனி வரும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நாம் வெற்றி கனியை பெறுவோம் என்பது உறுதி. அடுத்தபடியாக ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த தேர்தல்ல என்ன சொல்றது, சிங்கிள் மெஜாரிட்டியே இருக்கக்கூடிய பார்ட்டி பிஜேபி. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது காங்கிரஸ் 99க்கும் 241க்கும் ட்ரிபிள் த டைம் 300%. இதை வந்து எந்த கட்சியாலும் அவங்களால எட்ட முடியாதுன்றது ஒரு பக்கம். ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி அமைக்கிறது, இவங்களோட கூட்டணியோ அவங்களோட கூட்டணியோ அது நிலைச்சு இருக்குமா இருக்காதா, அவர்கள் வைக்கும் நிபந்தனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம். அதுல தட் இஸ் அ டைனமிக் திங். அந்த சுச்சுவேஷன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்கள்ல முடிவுகள் எடுக்கப்படும். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணி அடுத்து வரும் பெரும் எலெக்ஷன் இது. அந்த எலெக்ஷன்ல நம்ம வந்து அறுதி பெரும்பான்மையோட 241 சீட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது மிகப்பெரிய சாதனை. இவ்வளவு பெரிய ஒரு சோதனை கட்டத்தில் நீங்க இதுவே காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க, சுப்பிரமணிய இது மணிசங்கர் ஐயரோ ராகுல் காந்தியோ பாகிஸ்தான் குண்டு போட்டுருவாங்கப்பா அணுகுண்டுன்னு இப்படி எல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருந்த காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணது ஒரு 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 பெரும் சாதனை. இதற்கு முன்னால் நடந்த இந்த கரோனா வைரஸ்ல இருந்து மக்களை, அதாவது உலகத்துல இருக்கிற மக்கள் பரிணாம வளர்ச்சியிலேயே மனித இனமே காணாத, இதற்கு முன்பு கண்டறியாத ஒரு பேரிடர்ல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தது திரு மோடி அவர்களின் பெரும் சாதனை. அவருடன் சேனை தலைவராக இருக்கும் அமித்ஷா இவர்களை போன்றவர்களுடைய சாதனை இது என்பதை மறுக்கவே முடியாது. ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. பாரதிய ஜனதா கரோனா வைரஸுக்கு வேக்சின் கொண்டு வந்தது பெரிய பெரிய சாதனை. இது வெறும் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய பல பெரும் நாடுகளுக்கு கொடுத்து உதவி இருக்கிறது நல்லாவே கண்கூடா எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல சைனா போன்ற நாடு சீனோவேக்னு ஏற்படுத்தி அது ஃபெயிலியர் ஆனதும் நமக்கு தெரியும். அவங்க கிட்ட போய் நாங்க வேக்சின் வாங்கிட்டு வருவோம்னு சொன்ன திராவிட மாடலை பத்தியும் நமக்கு தெரியும். அதனால இந்த வெற்றி மக்கள் எதிர்காலத்தை ஒரு திறம்பட ஆளும் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானமாக கொடுத்திருக்கிறது என்பது உறுதியான ஒரு செய்தியாக இங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. சேவகண்ணா, இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்களே சொன்னீங்க நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபி லூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதுல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். பட் ராஜஸ்தான் தான் அந்த உட்கட்சி பிரச்சனை. வசுந்தரா அவர்கள் கையில அந்த கட்சி போகக்கூடாது, தனிநபர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ரீவாம் பண்றாங்க. ஓகே. பட் இந்த மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச போனதான் ட்ரம்ப் மெஜாரிட்டி, 2வது யோகி ஆதித்யநாத் அங்கேயும் ஒரு எப்படி வரலாற்று சாதனை படைச்சாங்களோ அப்படி இருக்கிறப்ப இப்ப வந்து ஒரு பின்னடைவுங்கிறத எப்படி பாக்குறீங்க? அதற்கான காரணம் என்ன? காரணம் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அத வந்து நிறைய டேட்டா இப்ப வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து நம்ம வளர்ந்ததை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பல பகுதியில வந்து எத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்ப அண்ணாமலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 32%, ஏசி சண்முகம் வந்து 30க்கு மேல சதவீதம். அது மாதிரி சதவீதமாக ஓட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது டேட்டா வச்சுட்டு நம்ம பேசுறோம். அதுதான் நம்ம இது ஒண்ணு பல டேட்டாக்கள் நம்ம பார்த்து கட்சி ரீதியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேச நீங்க பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி வந்திருக்கோம்னு என்னோட பார்வையில நான் சொல்லப்படுது. இப்ப வந்து முதல்ல 71, அதுல இருந்து 60+ இருந்தது. இப்ப அதுல இருந்து ஒரு 35. அப்ப பரவலாக இதுல மகாராஷ்டிரா அந்த இதுல வந்து கன்சால்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் இப்ப லெவல்ல நம்ம பல பேர் பாக்குறது, பல பேர் அனலைஸ் பண்ணிருக்கிறது பார்த்தோம்னா கன்சால்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து அங்க வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாம இதே மைனாரிட்டியோட கன்சால்டேஷன் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம எதிர்பார்த்தோம். அங்கேயும் லாஸ்ட் மினிட்ல ஆனது வந்து கன்சால்டேஷன் ஆஃப் மைனாரிட்டி. ஹிந்து ஓட்டு கன்சால்டேஷன் ஆக வேண்டிய இடத்துல வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு கன்சால்டேஷன் ஆயிருக்கு. ஆனா அந்தந்த பகுதியில வந்து நம்ம வந்து ஓட் பர்சன்டேஜ்ல பெரிய லெவல்ல குறையல.
டேட்டா இன்னைக்கு இருக்கிற டேட்டால வந்து ஓட் பெர்சன்டேஜ்ல குறையல. பட் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கிறது, மைனாரிட்டிஸோட ஓட்டு வந்து அந்த எதிர்த்தரப்புல கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம இன்னைக்கு ஆஸ் அ பார்ட்டி வந்து தேல் பி ஐ திங்க் விஷ் கட்டாயமா வந்து இன்னும் 3 வருஷத்துல அங்க திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது. இது நம்மளுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு யூபிங்கிற ஸ்டேட்ல இது வந்து நம்ம அரசியல்ல திருப்பி நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப ராம் ஜென்ம பூமி வந்து அங்க இதுல கரசேவை நடந்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து கல்யாண் சிங் கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட்டது. அப்ப எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அடுத்தது நம்ம இமீடியட்டா பிஜேபி அங்க வந்து கம்மிங் மெஜாரிட்டியில வரப்போகுது. பட் இன் கான்ட்ரா அங்க நடந்தது பாத்தீங்கன்னாக்கா முலாயம் சிங் யாதவோட கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் ஆச்சு. ஸோ எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்பயும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் வந்து அந்த சமயத்துல வந்து அந்த மைனாரிட்டிஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த மைனாரிட்டியில கன்சாலிடேஷன் ஆகுது, ஹிந்துஸ் கன்சாலிடேஷன் ஆகலைங்கிறது தான் இதுல உண்மை பொருள். நம்மளுக்கு அதாவது ஹிந்துஸை கன்சாலிடேட் பண்ணுன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ஹிந்துஸோட கன்சாலிடேஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். கட்டாயமா அதை ஒர்க் பண்ணணும். அவங்க கிட்ட நிறைய நம்பிக்கை இந்துக்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இதுங்கிற ஒரு நம்பிக்கை ஜாஸ்தி கூடணும். அப்போ இன்னொன்னு மெயினா எனக்கு என்னோட ஃபீலிங்ல நான் சொல்றது வந்து இந்த 1 லட்சம் ரூபான்னு இப்ப இங்க எப்படி 1000 ரூபாய்க்கு ஏமாந்தாங்களோ, 1000 ரூபாய்க்கு ஃப்ரீ பஸ் பாஸ்க்கும் ஏமாந்தாங்களோ, தேசிய லெவல்ல வந்து இதுல வந்து அது நிறைய வந்து ஏமாந்துருப்பாங்களோன்னு ஒரு இது இப்ப சமீபத்துல சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பார்த்தோம். செய்தி கூட பார்த்தோம். லக்னோல வந்து இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அங்க போய் அந்த கார்டை காமிச்சு கேரண்டி கார்டை வந்து இப்ப எப்படி கேரண்டி கொடுக்க போறாங்க? இப்ப அவன் கேரண்டி ஒருவேளை வந்து என்னவோ குட்டி கலாட்டா பண்ணி அவன் ஆட்சிக்கு வந்திருந்தா கூட கஜானாவை காலி பண்ணா கூட அது தர முடியாது. இங்க எப்படி ஏமாற்று வேலையோ அதே ஏமாற்று வேலை தான். அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆனா பாமர மக்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 8000 ரூபாய் 8500 ரூபாய் வருதுன்னாக்க பெரிய அமௌண்டா தானே அவங்க நினைப்பாங்க. இது ஒண்ணு ஒரு முக்கிய காரணமா தான் நான் பாக்குறேன். அடுத்து பாலகுமார்னா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. யூபி மகாராஷ்டிரா இப்ப பின்னடைவா பார்த்தாலும் இந்த இதுல வந்து பிஜேபி இதை நீங்க பார்க்காம இதுல ஒரு பிளஸ்ஸா இருக்கு, இங்கெல்லாம் வந்து இவங்க சாதிச்சிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பார்த்திருப்போம், தனியா நின்று வந்து அவங்க வந்து டபுள் டிஜிட் ஓட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய இடத்துல 2வது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஏதாவது சொல்றது இருக்கா? ஜஸ்ட் செகண்ட், நான் அதோட கண்டினியூஷன் அதை முடிக்கணும். இந்த பாயிண்ட் ஆக்சுவலா எனக்கு டச் பண்ணணும்னு இருந்தேன். நீங்களே இதாக சொல்லிட்டீங்க. அதாவது அங்க இழப்பு நம்ம சொன்னா கூட நம்ம திருப்பி அங்க ஒர்க் பண்ண போறோம், அந்த இதெல்லாம் திருப்பி வரப்போகுது, நம்ம ஸ்ட்ராங் பேஸ் இருக்கக்கூடியது. ஆனா தென்னகத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னது இப்ப வந்து ஒடிசா அல்லது அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய ஆந்திராவாகட்டும், தெலுங்கானாவாகட்டும், இந்த சைடு கர்நாடகா, கேரளால கூட நம்ம திருப்பி வந்துட்டோம். ஸோ இந்த இப்ப வந்து அந்த மெயின் ஸ்டேட்ஸ்ல லூஸ் பண்ண மொத்த சீட் வந்து இங்க மொத்தமாவே காம்பன்சேட் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து இந்தியா ஃபுல்லா பிஜேபி வந்து இன்னும் வளர்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரிதான். அதுக்கு அடிஷன் தான் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டுல வந்து நம்மளோட வளர்ச்சி இன்னைக்கு இல்லைன்னா கூட வரக்கூடிய காலகட்டத்துல அடுத்த எலெக்ஷன்ல வந்து நிச்சயமாக பேர் சொல்ற அளவுக்கு நம்மளோட எம்பிக்கள் அங்க இருப்பாங்க. அப்ப நம்ம எம்பிக்கள் அனுப்பாமையே வந்து மோடிஜி வந்து நமக்கு வந்து தமிழக மந்திரிகள் கொடுத்திருக்காரு, இப்பயும் தருவாரு. பல பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட முக்கியஸ்தர்கள் பல பேருக்கு வந்து மந்திரி சபையில மோடி என்னைக்குமே தமிழகத்தின் பக்கம்ங்கிற மாதிரி கொடுப்பாரு. இதை நம்ம முக்கிய கருத்துல நம்ம பிஜேபி எப்படி வளர்ந்துருக்குங்கிற அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல தான் நம்ம இன்னும் வளர்ந்துருக்கோன்ட்டு அதை பாலமுருகன் ஆட் பண்ணலாம். ஆமா, இதுல ஒரு அண்ணா சொன்ன மாதிரி இதுல முக்கியமா தென் இந்தியாவில் நம்ம காலை ஊன முடியாதுன்னு சொன்னது வந்து நம்முடைய கூட்டணியான தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் அவர்களும் அந்த கட்சி ஒரிசாவில் வெற்றி பெற்றது. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியலன்னு சொன்னாலும் கர்நாடகாவில் இப்பதான் போன தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க, அடுத்தது இது ஜெயிக்க முடியுதுங்கிறது அங்க இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது பரிபூர்ணமா எடுத்துக்காட்டுகிறது. சோ இதுல நமக்கு நல்ல விஷயங்கள்னு பார்க்க போனாக்க முக்கியமா நீங்க உத்தரப்பிரதேஷ்ல
இந்த இந்த அளவுக்கு பாதிக்கு பாதி நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்னாக்க, சமீபத்துல இந்த புள்ளி வச்ச கூட்டணியில என்ன பண்ணாங்க, இந்த 1,00,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது தமிழகத்துல அது எட்டு அளவை விட அங்க வடக்கு அதிகமா எட்டுனதுக்கு காரணம், சமீப காலமா ராகுல் காந்தி இந்தி நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்காரு. அதை வச்சுக்கிட்டு கட்டாக்கட்னு வந்து காசு விழுன்னாக்க அதெல்லாம் ஒரு கலோக்கியல் டேர்ம். என்னடா ஒரு பெரிய என்ன சொல்றது, அரசியல் கட்சி தலைமை வந்து பரம்பரையாக இருந்த ஒரு கட்சியிலிருந்து வருபவர் நமக்கு வந்து மாசம் மாசம் 8,500 கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதுவும் கேரண்டி கார்டு கொடுக்குறாங்கன்னா எந்த ஒரு ஏழை ஜனமும் வந்து ஒரு அவாவோட நிச்சயமா ஓட்டு போடதான் செய்வான். ஏன்னா நீங்க நாடே வளர்ச்சி பாதையில போது 10வது இடத்துல இருந்து 5வது அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு 8,500 மாசம் வருதுன்னா பெரிய விஷயம். இப்ப அவங்க ஒரு பெரிய போட்ட மாதிரி மோடி வந்து 6,000 போட்ட அங்க பட்டனை தட்டினா இங்க வந்து காசு வந்து விழுது, ராஜீவ் காந்தி அப்படி கொடுத்துருவாரு போல இருக்கு அப்படின்னு அவரும் கொடுத்துருவாரு போல. ஏன்னா இந்த கட்டாக்கட்டு ஏற்படுத்தின சிஸ்டத்தை ஏற்படுத்தினது யாரு? மோடி. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் என்ன சொன்னாரு, இதெல்லாம் பித்தலாட்டமா இருக்குது, எங்க இருந்து வந்து உங்களுக்கு சேட்டலைட் நெட்வொர்க் கிடைக்கும், இவர்கள் எப்படி வியாபாரம் செய்வாங்க, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பேசினாரு. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த யூபிஐ பேமெண்ட்டும் அதெல்லாம் வந்து நடக்கிறது பாத்தீங்கன்னாக்க பிச்சைக்காரன் கூட வந்து QR கோடு வச்சுட்டு பிச்சை எடுப்பான் போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு இளநீ விற்கிறவங்க கிட்ட வந்து பில்கேட்ஸ் காசு கொடுக்கறதுக்கு யூபிஐ பேமெண்ட் பண்ற உலகமே வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது மோடி அவர்கள். அதே மாதிரி மாசம் 8,500 வந்துடும் போல இருக்குது நம்ம அக்கௌண்ட்டுக்குன்னு. அது கூட அது புரியாத அளவுக்கு அவர்கள் ஒரு வெள்ளேந்தியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. நீங்க நார்த்ல உத்தரப்பிரதேஷ் எல்லாம் போனோம்னா அது ஒரு பெரிய ஸ்டேட்டு, மாகாணம். அந்த ஸ்டேட்ல போனீங்கன்னாக்க ஏழ்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அது. இங்க வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணம்னு பார்த்தா தமிழ்நாடு. காரணம், வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே இவங்க வந்து ஒரு முன்னோடியான மாநிலம் இது. இது 4 மெட்ரோல 1ல வர்றதுன்னு அது மாதிரி கிடையாது உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் வந்து 75 ஆண்டுகளில் அது புறக்கணிக்கப்பட்டு ரொம்ப கீழ் நிலைமையில இருந்தது. இப்பதான் வந்து யோகி அவர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடிமைத்தலையில இருந்து வெளியில வர்ற மாதிரி, அங்க வந்து வெள்ளையன் ஆண்டதும் போய் முகலாயன் ஆட்சி இன்னுமே முடியாத அளவுக்கு அங்க மைனாரிட்டி பீப்புளுடைய தாக்கம், டெரரிஸ்ட் மாதிரி அங்க இருக்கிற ரவுடிசம் அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயமா இருந்ததெல்லாம் வந்து மாத்தி அமைச்சு காட்டியவர் யோகி. இதுல பெரிய பின்விளைவுகள் ஏன்னா இந்த UCC பத்தி பேசினதோ இல்ல NCR பத்தி பேசினது இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது காரணம் காங்கிரசினுடைய ஒரு திசை திருப்பும் ஒரு பிரச்சாரம் தான். நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனே மாத்திருவாங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ரைட்ஸ் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி நீங்க எல்லாம் மறுபடியும் பாகிஸ்தானுக்கே போயிட வேண்டி இருக்கும், உங்களுக்கு நாடே இருக்காது. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாம் பயந்து போய் இது நமக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா 8,500 கிடைக்குது, இதை போடலாம்னு சொல்லிதான் ஓட்டை போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இந்த தடவை இவங்க மெஜாரிட்டி வரல, அவங்களோட கூட்டணி என்ன தலைகழனாலும் மெஜாரிட்டி வர முடியாது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அதனால இதுல பார்க்க வேண்டிய பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தாக்க என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ்ல ஸ்வீப்பிங் விக்டரி, ஒரிசால வந்து 24 வருடமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பட்நாயக்கை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கு ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னும் போது உத்தரப்பிரதேஷ்ல வந்திருக்கிற இழப்பு ஒரு நேஷனல் லெவல் கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல ஒரு இழப்பு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆட்சி வந்து இன்னும் பாஜக கையில தான் இருக்கு அங்க. ஸோ இன்னும் 2 ஆண்டுகள்ல அவரு என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை உறுதியா செஞ்சிருவாரு. நிச்சயமா நம்ம அனைவரின் உயிரை காப்பாற்றிய திரு மோடி அவர்களுடைய கூட்டணி இனி இந்த சவால்களையும் எளிதாக வென்று நம்ம வெற்றி பாதையில் கொண்டு போய் 2047ல ஒரு வல்லரசு நாடாக அமைக்காமல் விடமாட்டார்கள் என்பது உறுதி. ஐ திங்க் இதுல ஒண்ணு நீங்க கூட்டணின்னு சொன்னதுனால அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன்.
பல பேருக்கு ஒரு இந்த கூட்டணின்னு சொன்ன உடனேயும் ஏதோ வந்து ஒரு ஒரு வீக் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1% கூட வீக் கவர்மெண்டாவே இருக்காது. ஸோ மோடி இஸ் அ பர்சன் வந்து தான் எப்படி பண்ணணும், நாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒரு வித் ஃப்ரீயாவே டிசைட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணக்கூடியவர். இதுல வந்து லைக் எந்த லெவலுக்கு நம்பிக்கைன்னு நான் சொல்ல வரேன். இப்ப மோடி வந்து இந்த நம்மளோட ரிசல்ட் வரும்போதே ரிசல்ட் வந்து அடுத்த நாள் என்டிஏ மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி 10 சுயேட்சைகள் வந்து நான் வந்து ஆதரவுக்கு வரேன்ட்டு தானே வராங்க. அப்புறம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்மளோட பார்ட்னர் கட்டாயமா வந்து என்டிஏ பார்ட்னர் நம்மள இது 2 பேருமே நிதிஷ் அண்ட் இவங்க சந்திரபாபு நாயுடு ரெண்டுமே முக்கியமான பார்ட்னர்ஸ். அவங்க இல்லாமயே மற்ற கட்சிகள் பல இவங்க வரத்துக்கு முன்னாடில இருந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சிகளே சேர்த்தே வந்து நம்மளுக்கு மெஜாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. அந்த 272ங்கிற பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ணக்கூடியது. அதை தாண்டி இவங்க 2 பேரும் வரும்போது இன்னும் ஜாஸ்தி தான் வரப்போகுது. அவங்களும் வந்து இப்ப ரீசெண்ட்ல பார்க்கும்போது அது சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், இல்லாட்டி நிதிஷ் ஆகட்டும், இல்ல இந்த பவன் கல்யாண் ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நிபந்தனையற்ற ஒரு இதுதான் வந்திருக்கு. ரெண்டா அவங்க பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்க்கும்போதே தெரியும். லைக் வந்து எப்படி வந்து இங்க வந்து எப்படி வந்து இவங்க உள்ள போகும்போது இந்திய புலி வச்ச கூட்டணியில வந்து எப்படி உள்ள போறாங்க, எப்படி வராங்க, நான் யாரா நான் முதல்வரா நீ நான் பிரதமரா நீ பெறவா, எனக்கு இதான் உனக்கு இதான்ட்டு அங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜே இல்லை. ஸோ இட்ஸ் ஆஸ் பர் இது ஒன்ஸ் அகைன் இட்ஸ் பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குங்கிறது உறுதியா இருக்கக்கூடிய விஷயம். காணொலிய இறுதியான கேள்வி 2 பேருக்குமே. அதிரடி நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம பார்த்திருப்போம், நிறைய விஷயம் பண்ணாங்க. செகண்ட் டேர்ம்ல 370 இருக்கட்டும், புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும், இப்பெல்லாம் வந்து அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்த மோடி கவர்மெண்ட் தேர்ட் டைம்ல என்ன பிஜேபி காரியகர்த்தாக்களுக்கு ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் யூசிசியா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து தேர்ட் டேர்ம்ல இந்த கோலியேஷன் கவர்மெண்ட்ல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீங்க வந்து அன்னைக்கு திரு மோடி அவர்கள் அந்த கட்சி கூட்டத்துல பேசும்போது அவர் சொன்ன உரையினுடைய ஒரு சாராம்சம் என்னன்னா, ஐ வில் ஃபர்ஸ்ட் டேக் ஆக்ஷன் ஆன் திஸ் பொலிட்டிக்கல் கிராஃப்ட் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய திருப்பமாக இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். அதை நிச்சயமா செய்வார்னு சொல்றேன். இல்லைன்னாக்க அவர் வந்து அந்த மீட்டிங்ல அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சி பதவிகளை வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த பதவியை பயன்படுத்தி ஊழல் செய்வதை தடுப்பேன், அதற்கு தகுந்தன நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறது. இதுதான் என்னுடைய பார்வையில் முதலாக நடக்க போகிற விஷயம்னு என்னுடைய கருத்து. இது அது அது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. இட் இஸ் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அது எப்படின்னாக்க அங்க அது மேல ஆரம்பிக்கணும்னாலே எவ்வளவு பெரிய பூதம் அடிக்கும்னு தெரியாது. இது எவ்வளவு நாளா அத பெரிய அளவுல பண்ணாம இருந்து ஒரு சில முக்கியமான ஊழல்களை கண்டறிஞ்சு அதை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டதா இருக்கோம். செந்தில் பாலாஜி விஷயமாகட்டும், பொன்முடி ஆகட்டும், அடுத்தது துரைமுருகன் சம்பந்தப்பட்ட இந்த மணல் கொள்ளைகளாகட்டும், இனி வரப்போகும் காலங்கள்ல ஜி ஸ்கொயர் எப்படி வரும்போ மற்ற ஊழல்கள்லாம் எப்படி வெளியே கொண்டு வரப்படும்ன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அதுக்கு உண்டான அடித்தளமா அவர் அந்த பேச்சுல சொல்லிட்டார். ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். பாஜக இனி வரும் காலங்களில் இது அல்லாது பிற வளர்ச்சி பாதைகளில் போவதற்கு அவங்களுக்கு போன எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அடுத்த 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்கிங் இந்தியா இந்த 3rd பொசிஷன் அது வர்றது நெக்ஸ்ட் டார்கெட். அது இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அச்சீவ் பண்றதுக்கு உறுதியான அது திட்டங்கள் வகுக்கப்பட்டு அது நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் நினைக்கிறேன். இந்த பேச்சுக்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. அதாவது டெல்லி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி சுத்தமா இட் இஸ் ஸ்வீப் டிஃபீட் ஃபார் ஆம் ஆத்மி பார்ட்டி. எதனால அவர் வந்து ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார், அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னதும் மக்கள் அவரை தூக்கி எறிகிறாங்க.
இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இவ்வளவு பெரிய ஊழல்களில் ஈடுபட்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தும் கூட மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்பது எதை சுட்டு காட்டுகிறது என்றால் மக்களின் அறியாமை தான். ஏன்னா இந்த இந்தி கூட்டணி நிச்சயமா ஜெயிக்க போறது இல்லைன்னு உலகத்துல இருக்கிற பல அரசியல்வாதிகள், அரசியல் பார்வை உள்ள அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருந்தும் இவங்க ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இதனால என்ன பையன்? 40 சீட்டும் வேஸ்ட். அப்படித்தான் போக போகுது. ஏன்னா அவங்க கட்சி ஆட்சியை பிடிக்க போறது இல்லை. இந்தி கூட்டணியில யார் பிரதம வேட்பாளர்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சோ இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. பாரதிய ஜனதா கட்சி வரும் காலங்களில் சிறந்த ஆட்சியை கொடுத்து மக்களை, நாட்டை வளப்படுத்துவார்கள் என்பது உறுதி. ஓகே. நான் இதுக்கு இந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் பத்தி ஜஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி இவர் விட்டது, அதாவது தமிழகத்துல இருந்தா நம்ம அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக அதை இப்போ அதுல ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு அங்க சென்டருக்கு போலான்னு நினைக்கிறேன். சொன்னார் லைக் இந்த ஊழலை தாண்டி இந்த முறை வந்ததுல இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது சாமானிய மக்கள் தினசரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அப்புறம் சென்னை வாசிகள், நம்ம சென்னையில சாதாரணமா என்ன சொல்றாங்கன்னாக்க, ஓட்டு போடுறதுக்கு பிளாட்ல இருக்கிறவங்க வருது இல்ல, நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் போறாங்க, அவங்க அதனாலதான் ஓட்டிங் பர்சன்ட் கம்மியா இருக்கு, அவங்க எல்லாம் டிஎம்கே காரங்க டிஎம்கே போட்டுறாங்க. ஆனா இந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த வாட்டி ஃபிளட்ல பாதிக்கப்பட்டாங்க. அதை மீறி உணராம இவங்க இந்த அணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம இங்க இருக்கிற பாஜக கடுமையா அடுத்த இதுக்கு உழைப்பாங்க, நிச்சயமா உழைப்பாங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததுக்கு இன்னும் அந்த ஓட்டை மாற்றத்துக்கு உழைப்பாங்க. இந்த சட்டம் ஒழுங்குல எந்த லெவலுக்கு இன்னைக்கு போயிருக்குனாக்க, அவங்க மேல இருக்க வன்மம், டிஎம்கேக்கு ஒரு வன்மம். அண்ணாமலையை அவரை ஆட்டுக்குட்டிட்டு அவங்க கேலி பண்ணதாகட்டும், ஒண்ணுன்னு பண்ணது, அதே ஒரு கீழ்த்தனமானது. இவங்கதான் சமத்துவம் அது இதுன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க ஒரு ஆட்டை நடு ரோட்ல போட்டு வெட்டுறாங்க. அண்ணாமலை அவங்க என்ன மீன் பண்ண வராங்க? ஸோ இப்ப அது செய்யற மூலமா, வீடியோ எடுத்து பகிர்றது மூலமா என்ன மீன் பண்ண வராங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க? இதுதான் திமுகங்கிற லெவலுக்கு. இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனா நம்ம எல்லா மக்களையும் குறை சொல்றதுக்கு இல்ல. அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் எதிர்த்து பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேச போல. சமீபத்துல எனக்கு சொன்ன மாதிரி அவங்க ஜஸ்ட் பாஸ் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம இன்னும் நிறைய உழைச்சோன்னா அதை வாங்கிடுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகளை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, இது வரைக்கும் அவர் எடுத்த முக்கிய முடிவுகள்ல எதிர்கட்சிகள் பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணாதுன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்கன்னாக்கா, ஃபார்முலாவை தவிர வேற எதுக்குமே அவங்களால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. த வே தே பிரசன்டட் இட், நாட்டுக்கு நல்லது. அவங்க கொண்டு வர திட்டம் என்ன, ஒண்ணு நாட்டுக்கு நல்லது. இப்ப ஆர்டிகல் 317 சொல்ல வரும்போது ஜம்மு காஷ்மீருக்கு நல்லது, அது வளர்ச்சியின் பாதையில் போகுது, அப்படிங்கும்போது எதிர்க்கிறதுக்கு முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு சிஐங்க சொல்றதுக்கும் இல்ல, எல்லாருக்கும் இந்த உங்களுக்கு இடஒதுக்கீடு விஷயமா உங்க இடபிள்யூஎஸ் கொடுக்கும்போது எல்லாருமே இப்ப நீங்க சொல்லக்கூடிய நிதிஷ்குமாருடைய பீகார் அரசு அதை செயல்படுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி ரிஃபார்ம்ஸுக்கு இந்த சந்திரபாபு பெயர் பெற்றவர். அவர் ஆந்திரால இருக்கும்போது ரிஃபார்ம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னாலதான் அவர் டெவலப்மெண்ட்னா ரிஃபார்ம்ஸ் தான் செய்யும். ஸோ கட்டாயமா ரிஃபார்ம்ஸ் ஆக்டிவிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காரு மோடியோ அமித்ஷாவோட அந்த காம்போல. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளைக்கு என்டிஏவோட ஒருங்கிணைப்பாளராக யார் இருக்க போறாங்க, அவங்க அதோட இம்பார்ட்டன்ஸையும் இதையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல பண்ணி ஐ திங்க் தேர் ஒன்ட் பி எனி பிரச்சனை ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நான் என்னோட ஃபீலிங். நிச்சயமா அவரோட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காமன் சிவில் கோடா இருக்கட்டும், எல்லாமே விரைவில் வரும். மக்களுக்கு எது நல்லதா கொண்டு வரதுன்னா மோடி திட்டமிட்டு இருக்காரு. 100 நாள் வேலை திட்டம் சொல்லியிருக்காரு. 100 நாள்ல நம்ம பார்க்க போறோம். 100வது நாள் நம்ம கூட திருப்பி இதை பேசுவோமா இருக்கும். 100 நாள்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு பேசுவோமா இருக்கும். நிச்சயமா நம்பிக்கையோட இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். 6 மணிக்கு பதவியேற்ற டைம்ல பல பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட் வாங்கி வச்சேன், வெடி வாங்கி வச்சேன், இது 240 நாள் கொடுக்கல, வெடிக்கலங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த 6 மணிக்கு எப்படி நம்ம ராமர் கோயில் கட்டணும் போது எல்லாரும் 11 மணிக்கு அன்னதானமும் முன்னோன்னு பண்ணோமோ, அதே மாதிரி அந்த பதவி இருக்கிற டைம்ல வெடி வெடிச்சு எல்லாருக்கும் அந்த
எல்லாரும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டை கொடுத்துட்டு நம்ம கொண்டாடணுங்கிறது தான் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் இது மூலமா. மிக சரியாக சொன்னார். நீங்க சொல்ற மாதிரியே இந்த தடவை இன்னைக்கு அந்த என்டிஏ மீட்டிங்லயே வந்து நிதிஷ்குமாரா இருக்கட்டும், சந்திரபாபுவா இருக்கட்டும், அவங்க சொன்னது எது வேணா பண்ணுங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேணா அவங்க சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் வந்து சும்மாவே இது பண்ணுவாரு. இப்படி ஒரு வார்த்தை சொல்றப்ப கண்டிப்பா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த். மிக்க நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.